வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் கார்த்திக். நாம ஒரு பழைய டயரை என்ன பண்ணுவோம்? ஒண்ணு எரிக்க பார்ப்போம், இல்லன்னா ரீசைக்கிள் பண்ணுவோம். ஆனா வல்லரசு நாடான அமெரிக்கா சுமார் 20 லட்சம் டயர்களை அப்படியே கடலுக்குள்ள கொட்டுனாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? விஷயம் என்னன்னா, இது 1972ல நடந்த ஒரு சம்பவம். அமெரிக்காவோட புளோரிடா மாகாணத்துல 36 ஏக்கர் பரப்பளவுக்கு இந்த 20 லட்சம் டயர்களை கொட்டுனாங்க. ஏன் தெரியுமா? அங்க ஒரு செயற்கை பவளப்பாறைய உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இயற்கையான பவளப்பாறைகள் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி. அது மீன்கள் வளரவும் கடல் அலையோட வேகத்தை கட்டுப்படுத்தவும் ரொம்பவே முக்கியம். நம்ம ஊர்ல தான் பழைய டயர்கள் சும்மா இருக்கே, அத வச்சு ஒரு பவளப்பாறைய உருவாக்குனா என்ன அப்படின்னு அந்த நாட்டு கவர்மெண்ட்டும் சில ஆர்வலர்களும் சேர்ந்து யோசிச்சாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த டயர்களை எல்லாம் ஸ்டீல் கம்பிகளால கட்டி தான் கடலுக்குள்ள இறக்குனாங்க. ஆனா கடல் தண்ணியோட உப்புத்தன்மை அந்த ஸ்டீல் கம்பிகளை சும்மா விடுமா? கொஞ்ச வருஷத்திலேயே அந்த கம்பிகள் எல்லாம் துருப்பிடிச்சு அவிழ்ந்து போச்சு. கட்டு அவிழ்ந்ததும் 20 லட்சம் டயர்களும் கடலுக்குள்ள கண்ட இடத்துல சிதறி ஓட ஆரம்பிச்சது. இதனால நடந்த விளைவுகள் ரொம்பவே மோசமானது. இந்த டயர்கள் போய் அங்க ஏற்கனவே இருந்த ஒரிஜினல் பவளப்பாறைகளை இடிச்சு நாசம் பண்ண ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம டயர்கள்ல இருக்கிற நச்சு ரசாயனங்கள் மெல்ல மெல்ல தண்ணில கலந்து மீன்களை பாதிக்க ஆரம்பிச்சது. 2001 அமெரிக்க அரசாங்கம் இந்த டயர்களை வெளியில எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கொடுமை என்னன்னா, இவ்வளவு வருஷத்துல வெறும் 1/3 டயர்களை தான் வெளியில எடுக்க முடிஞ்சிருக்கு. மிச்சம் இருக்கிற டயர்கள் இம்மைக்கும் கடலுக்கு அடியில ஒரு டைம் பாம் மாதிரி காத்துட்டு இருக்கு. நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் அத பத்தி முழுசா அனலைஸ் பண்ணாம இறங்குனா அது எவ்வளவு பெரிய பேரழிவ தரும் அப்படிங்கிறதுக்கு இந்த அமெரிக்க சம்பவம் ஒரு பெரிய பாடம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக்.